ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது அனைவரின் வாழ்விலே ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கத்தான் செய்யும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது குழந்தை மனைவிக்குள் சண்டை, குழந்தை தனது பேச்சை கேட்கவில்லை, மனைவியோ கணவனோ தனது பேச்சை கேட்காமல் இருப்பது, குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவுகள், அது மட்டுமல்லாமல் பணம் ரீதியான பிரச்சனை, கடன் ரீதியான பிரச்சனை என அனைவருக்குமே ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனையானது வந்து கொண்டேதான் இருக்கிறோம். வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை என என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததும் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து வர வேண்டுமாம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் காலையில் எழுந்தவுடனே கிழக்கு திசையில் நோக்கி அமர்ந்து கொண்டு இதை நீங்கள் செய்வதனால் உங்களது வாழ்க்கையில் அதிகமான மாற்றங்களும், அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்களை கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் இந்த ஒரு பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் காலையில் எழுந்து செய்து வாருங்கள். இதற்கு நீங்கள் குளிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, பூஜை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, விரதம் இருக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் காலையில் அமர்ந்து கொண்டு இந்த பொருளை மட்டும் உங்களது வீட்டில் வாங்கி வைத்து இதை போன்று கிழக்கு திசையில் அமர்ந்து கொண்டு இதை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அது என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும், அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், இந்த கல்லுப்பை வைத்து நாம் எவ்வளவோ பரிகாரத்தை பார்த்து கொண்டேன் வந்திருக்கிறோம். இருந்தாலும் அந்த கல்லுப்பானது மகாலட்சுமி தாய்க்குரிய ஒரு உருவமாகுங்க. அந்த கல்லுப்பை வைத்து நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும், அது மட்டும் அல்லாமல் பணத்தையும் ஈர்த்து கொள்ளலாமாங்க. அந்த கல்லுப்பை வைத்து நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நாம் குணப்படுத்தி கொள்ளலாம். எனவே அந்த கல்லுப்பிற்கு அவ்வளவு மகிமையானது இருக்கத்தான் செய்கிறது. இந்த கல்லுப்பை தான் நாமும் இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்த போகிறோம். இந்த கல்லுப்புடன் இன்னும் 2 பொருட்களை இதனுடன் சேர்த்து வைத்து இதை நாம் செய்து வந்தால் மிகவும் நல்லதாங்க. இதற்கு நீங்கள் இந்த கல்லுப்பை வீட்டில் உள்ள கல்லுப்பை வைத்து பயன்படுத்தக்கூடாதாம். இதற்கு என்று நீங்கள் கடையில் சென்று வாங்கி கொள்ள வேண்டுமா. இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து 7 நாட்கள் அல்லது 21 நாட்கள் இதை போன்று செய்து வந்தால் மிகவும் நல்லதாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்தால் மட்டுமே இதனுடைய பலனானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று பெரியவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். முதலாவதாக நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களது வீட்டு பூஜை அறையில் நீங்கள், அதாவது அன்றைய நாளுக்கு முன்பாக இன்று நீங்கள் காலையில் இருந்து இந்த செயலை செய்ய போகிறீர்கள் என்றால் அதற்கு முந்தின நாளே உங்களது வீட்டு பூஜை அறையில் மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது நீங்கள் வாங்கி வந்த அந்த கல்லு உப்பை உங்களது பூஜை அறையில் வைத்தும் அதனுடன் இன்னும் 2 பொருட்கள் சொன்னேன் அல்லவா, அது அந்த 2 பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்றால் பச்சரிசி, சிறிதளவு பச்சரிசி, அதனுடன் 2 சோம்பை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். 2 அல்லது 3 சோம்பை அதனுடன் சேர்த்து உங்களது பூஜை அறையில் வைத்து நீங்கள் முந்தின நாளை அதை பூஜை செய்து கொள்ள வேண்டுமாங்க. பூஜை செய்துவிட்டு அடுத்த நாளான காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் அதை அனைத்தையும் நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு இதே போன்று கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டுமாம். அந்த கல்லுப்பு இருக்கிறது அல்லவா, அந்த கல்லுப்பில் உங்களுக்கு எவ்வளவு கல்லுப்பானது உங்களது வலது உள்ளங்கையிலும் இடது உள்ளங்கையிலும் இருக்குமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் எடுத்துக்கொண்டு அதனுடன் ஒரு சோம்பு, 2 கைகளிலும் ஒரு சோம்போ 2 சோம்போ நீங்கள் அதனுடன் எடுத்துக்கொண்டு பச்சரிசியும் சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்கள். இது அனைத்தையும் நீங்கள் பூஜை அறையில் ஒரு பாத்திரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு இதை நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு எடுப்பதற்கு மிகவும் சுலபமாக இருக்குமாம். நீங்கள் கிழக்கு திசையில் நோக்கி அமர்ந்து கொண்டு நீங்கள், அதாவது சூரிய பகவானையும் நினைத்துக்கொண்டு உங்களது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது தீர்ந்து விட வேண்டும் என்று நீங்கள் கூற வேண்டும். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு கடன் பிரச்சனையோ பண பிரச்சனையோ இருக்கிறது என்றால் கடன் பிரச்சனைகள் எனக்கு தீர்ந்து விடும், எனக்கு தெரியும் என்பது போல உங்களுக்கு முழு மனதோட கூற வேண்டும். கடன் பிரச்சனை எனக்கு ஒன்றுமே இல்லாமல் சீக்கிரமாகவே தீர்வாகிவிடும், எனக்கு சீக்கிரமாகவே தீர்வாகிவிடும் என்பது போல நீங்கள் ஒரு 5 நிமிடமானது தியானம் செய்வது போல நீங்கள் அமர்ந்து கொண்டு இதை செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இடது உள்ளங்கையிலும் வலது உள்ளங்கையிலும் இந்த பொருட்கள் உங்களுக்கு கையில் வைத்துக்கொண்டு இதை நீங்கள் செய்து வர வேண்டும். கட்டாயம் உங்களது வாழ்க்கையிலும் மாற்றங்களும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். மறக்காம இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். உங்களது வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாகவும் தீர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். மறக்காமல் இந்த ஒரு செயலை செய்து வாருங்கள். முடிந்தவரை யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இது செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே நன்றி. நல்லதே